மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அவர் காட்டிய வழியில் உழைக்க கற்றுத்தந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் வணங்கி அவர்கள் அமர்ந்திருந்த இப்பேரவையில் எனது முதல் உரையை தொடங்குகின்றேன். இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, நீர்வளத்துறை போன்ற துறைகளின் மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தில் பேச வாய்ப்பளித்த எங்கள் தலைவர், முதல்வர், முதலமைச்சர் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது முதல்வருக்கெல்லாம் முதல்வர், எங்களுக்கெல்லாம் நாகரிக அரசியலை கற்றுத்தந்தவர், எங்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே நாகரிக அரசியலை கற்றுத்தந்தவர், மக்களை பற்றி எந்நாளும் சிந்திக்கும் ஒரு தலைவர், அன்புக்கும் பண்பிற்கும் அடையாளமாக திகழும் எங்கள் கழக தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி அவருக்கு நன்றி தெரிவித்து மற்றும் நூற்றாண்டு கண்ட இந்த இயக்கத்தின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இந்த இயக்கமே எங்களுக்கு தந்த இளம் தலைவர் அவர்களை வணங்கி மாண்புமிகு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். மற்றும் இன்று பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு கழகத்தின் கொறடா அவர்களுக்கும், துணை கொறடா அவர்களுக்கும் மற்றும் என் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், பேரவை தலைவர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியவர்களை பற்றி நான் புத்தகத்தில் படித்து தெரிந்து கொண்டேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி, அவர் செய்த சாதனைகள், அவர் கொண்டு வந்த திட்டங்களை பற்றி என் தாத்தா பொன்னுசாமி அவர்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். தென்காசி மாவட்டத்தில் தென்காசி தொகுதியில் ஒரு சிறிய கிராமம் சுப்பையாபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது கொண்ட பற்றினாலும், தலைவர் கலைஞர் அவர்கள் மீது கொண்ட பற்றினாலும் சிறு வயதிலிருந்தே திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை, அதன் கோட்பாடுகளை கற்று வளர்ந்தவன் நான். பல தலைவர் அவர்களை புத்தகத்திலும் நேரில் பார்த்தும் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரு தலைவர் அவர்கள் கூட தொடர்ந்து பயணித்து அவரோட அன்பு என்ன, அவரோட உழைப்பு என்ன என்றதை கண்கூடா பார்த்து வளர்ந்து என்னோட ரோல் மாடல் யாரு என்று கேட்டா எங்க கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அறிமுகம் செய்து எனக்காக பிரச்சாரம் செய்ய வந்த நேரத்தில் பல ஆண்டுகளாக என்னுடன் நிழலா பயணிக்கும் அன்பகம் கலை அவர்களின் மகன் கலை கதிரவன் என்று ஒரு அங்கீகாரம் எனக்கு கொடுத்திருக்காரு. ஒரு தொண்டனா அந்த தருணத்தில் மிகவும் பெருமை வாய்ந்து இருந்தேன். ஏன்னா ஒரு தொண்டனா, ரசிகனா இல்ல, தொண்டனா பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு தொண்டருக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, தொண்டனுக்கு ஒண்ணுனா ஒரு தலைவன் நிக்கணும். அது மாதிரி தொண்டருக்கு ஒண்ணுனா முதல்ல நிக்கிறது எங்க தலைவர் அவர்கள் தான். அவர் வழியில பயணிக்கிறது பெருமை கொள்கின்றேன். இன்று நான் ஒரு சிறிய தொண்டன், கழகத்தின் இளம் தலைவர் அவர் கூட பயணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 20 ஆண்டுகள் பிறகு தென்காசி சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கிய கழக தலைவர் அவர்களுக்கும், இளந்தலைவர் அவர்களுக்கும், எனக்கு ஆதரவளித்த கழக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் மதிப்புக்குரிய அக்கா கனிமொழி அவர்களுக்கும், மற்றும் எனக்கு ஆதரவளித்த கழகத்தின் முன்னோடிகள் அண்ணன் கே நேரு அவர்களுக்கும், ஏவாவேல் அண்ணனுக்கும், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அனைவருக்கும், கழகத்தில் அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்த அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். தென்காசி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து கழகத்தினருக்கும் மற்றும் கழகத்தின் இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அவர்களுக்கும், அண்ணா அறிவாலயம் பொன் தனபால் அவர்களுக்கும், மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், தோழமை கட்சிகள் தோழர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால்தான் நம் மாவட்டம் வளர்ச்சி பெறும் என்ற நம்பிக்கையில் தென்காசி மாவட்டம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக நின்று உதயசூரியன் சின்னத்தில் எனக்கு வாக்களித்த வாக்குகளை மட்டுமில்ல, அன்பையும் நம்பிக்கையும் பொறுப்பையும் வழங்கிய அவங்க இல்லத்தில் இருந்த ஒருத்தனை, அவங்க உள்ளத்தில் இருந்த ஒருத்தனை இன்று இந்த பேரவைக்கு அனுப்பிய என் இதய துடிப்பான தென்காசி தொகுதி மக்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலா என்பது வெறும் பயணம் மட்டுமல்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்க மக்களை சந்திப்பது, கலாச்சாரத்தை, அந்த மக்களோட கலாச்சாரம் என்னன்றதை பார்க்கறது, அந்த மக்களோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அத்தகைய சுற்றுலா பயணம்தான் பிரதானம் என்று அறிந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் என்ற துறையை துவங்கினார். சுற்றுலாத்துறைக்கு திமுக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் பல சாதனைகள் செய்திருந்தாலும் அவற்றில் சிலவற்றை குறிப்பிட நான் கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக நஷ்டத்தில் இயங்கி வந்த சுற்றுலாத்துறையை லாபமாக மாற்றிய பெருமை திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. டிடிடிசி வருவாய் 21-22ஆம் ஆண்டுகள் 84.31 கோடியாக இருந்த வருவாய் கணிசமாக உயர்ந்து 237.8 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதேபோல் 11.22 கோடியாக இருந்த இழப்பீடு இப்பொழுது தொடர்ந்து லாபமாக முன்னேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை மேம்பட திராவிட மாடல் ஆட்சி நிறைய சாதனைகள் செய்திருக்கு. அதில் சிலவற்றை குறிப்பிட விரும்புகின்றேன். ஐயன் திருவள்ளுவரின் பெருமையை உலகளவில் பிரபலப்படுத்தவும், கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கவும், ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு 11.9 கோடி மதிப்பீட்டில் 3D லேசர் தொழில்நுட்பம் கொண்ட ஒளியூட்டுதல் நிறுவப்பட்டு 30/12/2024 அன்று மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பராமரிக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொல்லிமலைக்கு ரூபாய் 2.23 கோடி செலவில் சுற்றுச்சூழல், தங்குமிடம் மற்றும் திறந்தவெளி முகாம்கள் அமைக்கப்பட்டு 26/11/2024 அன்று திறக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஜவ்வாது மலையில் 2.91 கோடியில் சுற்றுச்சூழல் முகாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஏற்காடு, ஏலகிரியில் நிலசீரமைப்பு, காட்சிமுனை, உள்கட்டமைப்பு மற்றும் பிற சுற்றுலா வசதிகளுடன் மேம்படுத்தும் பணி சுமார் 12.6 கோடி ஒதுக்கீட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுற்றுலாவுக்கு புதிய தளமாக அணைகள், ஏரிகள், அருவிகள், கடலோர பகுதிகள் அனைத்தும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அணைக்கட்டு, திருப்பூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம், தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, அத்தியூர் ஏரி, கீழப்பாவூர் ஏரி என மொத்தம் சுமார் 12 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அருவிகள், கடற்கரைகள் மற்றும் இயற்கை சுற்றுலா தலங்கள் மேம்பாட்டிற்கு தருமபுரி மாவட்டம் ஒக்கனேக்கல் அருவி ரூபாய் 17.58 கோடி, கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரைக்கு ரூபாய் 7.15 கோடி, தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு 11.35 கோடி, கோயம்புத்தூர் வால்பாறை ஹார்ன்பில் பகுதிக்கு காட்சிமுனை அமைக்க 2.83 கோடி என்று சுற்றுலாவுக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கு திராவிட மாடல் ஆட்சி. சுற்றுலா என்பது பொருளாதாரத்தை சார்ந்தது மட்டும் இல்லை என்று முன்னே கூறியது போல் தமிழர் வரலாற்று மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு மயிலாடுதுறை மாவட்டத்தின் பாரம்பரிய நகரமான பூம்புகாருக்கு ரூபாய் 23.6 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது. யுனெஸ்கோ உலக பாரம்பரியம் சின்னமான கங்கை கொண்டான் சோழபுரத்திற்கு
ரூபாய் 5 கோடி செலவில் நுழைவு வளாகம், வாகனம் நிறுத்தும் இடம், வழிகாட்டி பலகைகள், மின் வாகனங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய பழங்கால சமான தலமான சித்தனவாசலிற்கு ரூபாய் 3.9 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ரூபாய் 62.97 கோடி மதிப்பீட்டில் உலகத் தரம் வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டு 24/1/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு உலக தரமான உள்கட்டமைப்பை உருவாக்கியிருப்பதில் தமிழர் பண்பாட்டின் பெருமையை நிலைநாட்டும் முக்கிய சாதனையாகும் இது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டை சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் முன்னில மாநிலமாக நிலைநிறுத்தும் வகையில் உலகின் முக்கிய சுற்றுலா சந்தைகள் மற்றும் கண்காட்சிகளில் தொடர்ந்து பங்கேற்றுள்ளது. தமிழ்நாட்டிற்குள்ளேயே சர்வதேச காத்தாடி விழா, இந்திய நாட்டிய விழா, பலூன் திருவிழா, நீர் விளையாட்டு விழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழ்நாடை முன்னில மாநிலமாக கொண்டு சென்றது திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாடு மருத்துவ மதிப்பு பயண உச்ச மாநாடு 2023 முதன்முறையாக நடத்தப்பட்டது. அதேபோல் ஆடி அம்மன் சிறப்பு சுற்றுலா, விஷ்ணு கோயில் உலா, முருகன் கோயில்கள் சுற்றுலா, திருச்செந்தூர், ராமேஸ்வரம் 3 நாள் சுற்றுலா தொகுப்பு என ஆன்மீகம் மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தொகுப்புகளை முதன்முறையாக அறிமுகப்படுத்தியது திராவிட மாடல் ஆட்சி. மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி சுற்றுலா எடுத்து சென்றது திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர்களின் நலன், கலைஞர்களை காக்கும் அரசாக திகழ்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம் தமிழ்நாட்டில் மொத்தம் 99 பாரம்பரிய கலை வடிவங்கள் உள்ளன. தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலை நலவாரியத்தில் மற்றும் 57,308 கலைஞர்கள் பதிவு செய்து உள்ளன. இந்த பட்ஜெட்டில் நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதாரம் பாதுகாப்பு திட்டம் என்று ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறீர்கள். அதில் 100 நாட்கள் 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றதும், வாழ்வாதார திட்டம் என்றால் அனைவருக்குமான திட்டமாக இருக்க வேண்டும். அதில் 200 குழுக்களை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பீர்கள்? மற்றும் சுற்றுலாத்துறையில் மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும், அதற்கு ஒன்றிய அரசிடம் 200 கோடி ரூபாய் மானியம் கேட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒன்றிய அரசு மானியம் தரவில்லை என்றால் மாநில அரசு அந்த 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமா? அப்படி நிதி ஒதுக்குவது என்றால் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் குற்றாலம் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றி அமைக்கப்படுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென்காசி சட்டமன்ற தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறது. மலையிலிருந்து அருவி, ஆறுகள் எல்லாமே வந்தாலும் தென்காசி தொகுதியில் ஒரு பகுதி வறட்சியான பகுதி தான், வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கிறது. தென்காசி தொகுதி மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான இரட்டைகுளம் கால்வாய் திட்டத்தை இந்த அரசு இந்த நடப்பாண்டிலே கொண்டு வருமா? அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்குமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக் கொள்கின்றேன். ஏன்னா இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15 கிராமங்கள் 7,500 விவசாய நிலங்கள் பயனடையும். இந்த திட்டத்தை இந்த நடப்பாண்டிலே நிதி ஒதுக்க வேண்டும் என்று மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஜம்பு நதி, ராமநதி கால்வாய் திட்டம் கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலே 75% பணிகள் முடிந்துவிட்டது. மீண்டும் ஒரு 20-25% மட்டும்தான் இருக்கும். அதுக்கான நிதியும் இந்த அரசு இந்த நடப்பாண்டிலே நிதி ஒதுக்கி அந்த பணியை முடிவதற்கு வழிவகுமா என்றதை கேட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்ற சுரண்டை நகராட்சியில் செம்பக கால்வாய் இருக்குது. செம்பக கால்வாய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஊர்ல இருக்க எல்லா கழிவு நீர்களும் அந்த செம்பக கால்வாயில கலப்பதனால
சரியான ஓடை இல்லை. செம்பக கால்வாய் வந்து சீரமைக்கப்பட வேண்டும், தூர்வார வேண்டும். அதே போல சுரண்டை நகரத்துக்கு ஒரு எஸ்டிபி அமைத்து தர வேண்டும். செண்பகவல்லி தடுப்பணை அமைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். தென்காசி நகரத்துக்கு ஒரு எஸ்டிபி அமைத்து தர வேண்டும். அனைத்து கால்வாய் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள். அப்படியா? நன்றி சொல்லுங்க. 15 நிமிஷம் ஆச்சு. பேரவைத் தலைவர் அவர்களே, தொகுதிக்கு இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. ஊத்துமலை தனி யூனியனாக கொண்டு வர வேண்டும். அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட வேண்டும். மெடிக்கல் தென்காசி மாவட்டம் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று வேண்டும். அக்ரிகல்ச்சர் காலேஜ் வேண்டும். லா காலேஜ் வேண்டும். இது போன்ற நிறைய கோரிக்கைகள் இருக்கு தலைவர் அவர்களே. தென்காசி தொகுதிக்கான கோரிக்கைகளை உங்களுக்கு தர அவை குறிப்பில் நாங்கள் பேச நினைச்சு அவை குறிப்பில் ஏற்றுக்கணும். தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றே மட்டும் எங்கள் தலைவர் சொன்ன ஒரே ஒரு கோட் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள், ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறது பிடிக்காது. இந்த நிலத்தில் இருந்து குழந்தைகள் படித்து பெரியாளாகி IAS IPS டாக்டர்னு ஆகிறது பிடிக்காது. சமூக நீதி பிடிக்காது. சமத்துவம் பிடிக்காது. கோவில் உள்ள எல்லாரும் போறது பிடிக்காது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது. ஒற்றுமை பிடிக்காது. தமிழ் மொழி பிடிக்காது. தமிழ்நாடோட வளர்ச்சி பிடிக்காது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் போராடியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக இல்லை, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக, தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக. நாங்கள் கொண்ட கொள்கை போரில் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் பின்வாங்கவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், லூசிங் அ பேட்டில் டசன்ட் மீன் தட் யூ லாஸ்ட் அ வார். தமிழரின் உரிமைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் போராடும். நாங்கள் பின்வாங்கியதாக எங்கும் யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்துக்கலாம், அதே மாதிரி இடைத்தேர்தலையும் பார்த்துக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நன்றி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சும்மா இருக்கணும் முடிவு பண்ணிட்டு இல்ல, அவர் கன்னி பேச்சு, அவரோட கட்சி சார்ந்து பேசுறாரு. அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய நெகட்டிவ். தாவேக்காவே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு ஊழல் ஒளிவது பிடிக்காது, மக்கள் நல்லா இருப்பது பிடிக்காது, தூய்மை ஆட்சி பிடிக்காது. ஆனா பாத்துக்கலாம், அடுத்து வரக்கூடிய தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலையும் மக்கள் பாத்துக்குவாங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். தமிழக அரசின் தொடர் நடவடிக்கையால் வில்லுகுண்டுவில் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 18 வரை கிட்டத்தட்ட 14 TMC நீர் கிடைத்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 73.8 அடியிலிருந்து 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் கொள்ளளவு 36.072 TMC இருந்து 44.701 TMC ஆக உயர்ந்துள்ளது. மேலும் CWMAவின் உத்தரவுப்படி ஆகஸ்ட் 26 வரை சுமார் 9 TMC நீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணை திறப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும். மேட்டூர் கிழக்கு கால்வாய் மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்த பிறகு மேட்டூர் அணையின் நீர் இருப்பு பொறுத்து இவ்விரு கால்வாய்களிலும் பாசன நீர் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.